இத்தனை சின்ன குழந்தைங்க வந்து உட்காந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட கிளாஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு எனக்கு. ஸோ திட்ட மாட்டேன், கேள்வி கேட்க மாட்டேன், இல்லை கேள்வி நிறைய கேட்பேன், பதில் நீங்க சொல்லி ஆனும். ஸோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு அங்க ஏதோ ஒரு இது மாறிட்டு இருக்காங்க, கரெக்டா? இப்ப நான் சத்தமா பேசினேன்னா என்ன ஆகும்? ஜாஸ்தி ஆகும். கம்மியா பேசினேன்னா கம்மியா இருக்கும், கரெக்டா? சோ இதுதான் வந்து ஒரு வேவோட ஆம்பிளிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் இந்த ஆம்பிளிடியூட் வச்சு மட்டுமே என்னால என்னோட பேச்சை வந்து ஃபுல்லா நான் அனுப்ப முடியாது. ஓகே, சோ அதுக்கு வந்து இன்னொரு காம்பனன்ட் ஒன்று இருக்கு, ரைட்? சோ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல நான் வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணா இருக்கு. சோ இதுல நான் என்ன ஏற்கனவே பண்ணிருக்கேன்னா இதுல மேல் வாய்ஸ்ல பேசியிருக்கேன், அதாவது இந்த மாதிரி பேசா. ஓகே, இதுல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஃபீமேல் வாய்ஸ் அந்த மாதிரி பேசியிருக்கேன். ஓகே, ரெண்டு விதமான ஃப்ரீக்வன்சில பண்ணிருக்கேன். அவேஷ் மாதிரி பாண்டி ஷண்முகி, ஓகே, அந்த மாதிரி பேசியிருக்கேன். சோ இதுல நீங்க என்ன அப்சர்வ் பண்றீங்கன்னா இந்த மேல் வாய்ஸ்ல நான் இந்த மாதிரி பேசுறேன்னா இந்த மேலையும் கீழும் போயிட்டு வருது தெரியுமா? எத்தனை முறை போயிட்டு வருது அப்படின்றதுதான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு வினாடியில எத்தனை முறை இந்த வேவ் மேலையும் கீழும் போயிட்டு வருது, இதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபீமேல் வாய்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா நான் அந்த ஹை பிட்ச்ல பேசினேன்னா இந்த மேலையும் கீழும் போயிட்டு வருது ஒரு வினாடியில நிறைய முறை போயிட்டு வருது. சோ நீங்க பாத்தீங்கன்னா ஃபீமேல் வாய்ஸ்ல ஹை ஃப்ரீக்வன்சிஸ் ஜாஸ்தியா இருக்கும், மேல் வாய்ஸ்ல பேஸ் ஃப்ரீக்வன்சிஸ் தான் ஜாஸ்தியா இருக்கும். ஓகே, பட் என்னோட இந்த நான் பேசுற பேச்சு இருக்கு தெரியுமா, நான் இப்போ ஏதோ என்ன சொன்னாலுமே இந்த ஃப்ரீக்வன்சில ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு, ஆம்பிளிடியூட்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. இது ரெண்டுமே அந்த பக்கம் இருக்கிறவங்களுக்கு போய் சேரணும். அதாவது நான் கோபமா பேசினாலும் அவங்களுக்கு தெரியணும், போன்ல அந்த இமோஷனும் கேப்சர் ஆகணும், இன்ஃபர்மேஷனும் கரெக்டா போகணும், வார்த்தைகள் தான் சரியா இருக்கணும். சோ அதனால அந்த இன்ஃபர்மேஷன் போறதுக்கு தான் ஆம்பிளிடியூட் அண்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம குரல்ல இருந்து வாய்ஸ்ல இருந்து என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சிஸ் ஜெனரேட் பண்ண முடியும்? சோ இத பாத்தீங்கன்னா இந்த ஒரு பீரியட்ல 1 2 3 4 5 6 7 8 9 10 கிட்டத்தட்ட ஒரு 20 இருக்கு. ஒரு 1 மில்லி செகண்ட் வரும், மேபி 10 மில்லி செகண்ட்ஸ் விண்டோல அந்த மாதிரி ஏதோ ஒரு 10 20 இருக்கு அந்த மாதிரி, ரைட்? அதே ஃபீமேல் வாய்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நிறையவே இருக்கு. அதாவது இங்க 2 இருக்குன்னா இங்க 6 இருக்கு, மேலும் கீழும் போயிட்டு வருது. ஓகே, சோ அதனால என்ன ஆகும்னா மேல் வாய்ஸ்ல வந்து ஒரு கப்புள் ஆஃப் ஹெர்ட்ஸ். சோ ஒரு வினாடியில ஒரே ஒரு முறை மேலையும் கீழும் போயிட்டு வந்தா அதுக்கு பேர் 1 ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃப்ரீக்வன்சி ஆஃப் 1 ஹெர்ட்ஸ். ஓகே, 10 வாட்டி போயிட்டு வந்துச்சுன்னா 10 ஹெர்ட்ஸ் அப்படிம்பாங்க. 1000 முறை போயிட்டு வந்துச்சுன்னா அது மேலையும் கீழும் போயிட்டு வந்துன்னா 1000 ஹெர்ட்ஸ் அல்லது கிலோ ஹெர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இடையில பார்க்கணும்னா கிராம் கிலோகிராம், அதே மாதிரிதான். கிலோனா 1000 மடங்கு ஜாஸ்தி அது. சோ நம்ம வாய்ஸ்ல மேலா இருக்கட்டும் ஃபீமேலா இருக்கட்டும் ஒரு 200 ஹெர்ட்ஸ் 300 ஹெர்ட்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓகே, அந்த மாதிரி தான் ஜெனரேட் பண்ண முடியும். இப்போ ஹியூமன் இயர் நம்ம காதால என்ன மாதிரி ஃப்ரீக்வன்சிஸ் கேட்க முடியும்? ஆடியோ ரேஞ்ச் தெரியுமா? ஆடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் யாருக்கா தெரியுமா? எங்கயா கேட்டிருக்கீங்களா, படிச்சிருக்கீங்களா? சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இதுல ரைட்டு தப்புலாம் கிடையாது, சொல்லுங்க, தப்பே கிடையாது. 20 இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் அது மட்டும் தான் நம்ம காதால கேட்க முடியும். அதுக்கு பேர வவ்வாதுக்கெல்லாம் கேட்கும், நம்ம கேட்காது. ஓகே, சோ நம்ம ஆக்சுவலா கவலைப்பட வேண்டிய ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ் தான். ஓகே, அந்த 20,000 கூட 10,000 ஹெர்ட்ஸ்ல இருக்கு தெரியுமா? அது நம்ம வாய்ஸ் இதெல்லாம் வராது, ஆனா மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ல வரும்.
ஓகே, அந்த ட்ரம்மோட ஹை ஹேட் அப்படின்னு அடிக்காங்க தெரியுமா, அதெல்லாம் நல்ல ஹை ஃப்ரீக்வன்சி சவுண்ட். அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10,000 ஹெர்ட்ஸ் கிட்ட கூட போகலாம். ஓகே, பட் எனிவே நமக்கு கவலைப்பட வேண்டியது வந்து 20 ஹெர்ட்ஸ் டு 20,000 ஹெர்ட்ஸ். இதுதான் நம்ம இன்ஃபர்மேஷன். ஓகே ரைட். இப்போ இந்த மொபைல் போன்ல இந்த மைக்கு இந்த இதெல்லாம் எங்க இருக்கும் சொல்லுங்க, எங்க இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மொபைல் போன்ல இந்த இது எங்க வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் மைக்க? கீழே. கரெக்டா? ஸ்பீக்கர் எங்க வச்சிருப்பாங்க? மேல. கேமரா இதுக்கு பின்னாடி. கரெக்டா? நல்ல கரெக்டான பதில் தான் அது. பட் நீங்க வந்து ஒரு பாட்டு கேட்டீங்கன்னா சவுண்ட் எங்க இருந்து வருது? கீழே இருந்து வருது, இங்க இருந்து வருது, இப்படி கேட்கும் இல்லையா? சோ அதனால என்ன பண்ணிருக்காங்க, இந்த மொபைல் போன்ல ஸ்பீக்கர் வந்து 2 இடத்துல வச்சிருக்காங்க. ஒண்ணு நம்ம போன் பேசுறதுக்கு, இன்னொன்னு வந்து இந்த மாதிரி பாட்டு எல்லாம் கேட்கறது. ஓகே, பட் எனிவே சோ இப்போ நான் வந்து இந்த மைக் மூலமா இந்த சவுண்ட் எனர்ஜியை வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ அது மொபைல் போனுக்குள்ள போயிடுச்சு. அதனால இப்போ மொபைல் போன் இந்த இன்ஃபர்மேஷனை இந்த வேவ் ஃபார்ம், சோ இதுல வேவ் ஃபார்ம் இந்த ஆக்சிஸ் நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து டைம் ஆக்சிஸ், அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸ் வந்து டைம் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ் தான் ஆம்ப்ளிடியூட் ஆக்சிஸ் அப்படிம்பாங்க. ஓகே, சோ எனிவே இப்போ இந்த சிக்னல் போனுக்குள்ள போயிருச்சு. இப்போ இது வந்து நான் அமெரிக்காக்கு அனுப்பணும். எப்படி அனுப்புறது? செல்போன் டவர். ரைட், செல்போன் டவர் டு சேட்டலைட் மூலமா ஏதோ கரெக்ட். வெரி குட். ஓகே, பட் உங்க போன் எங்க இருக்கு? உங்க போன் உங்ககிட்ட இருக்கு, நீங்க நடந்துட்டு இருக்கீங்க. சோ இது செல்போன் டவருக்கு எப்படி போகும்? சோ இதுக்கு செல்லுலர் போன் அப்படின்னு ஏன் பேர் வந்து தெரியுமா? சோ இந்த படத்தெல்லாம் பார்த்திருப்பீங்க தெரியுமா, இந்த போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல வந்து அந்த திருடன் தேடும் போது அவங்க சொல்லுவாங்க, சார் அவங்க வந்து கோயம்பேடு கிட்ட இருக்காங்க, அவங்க டவர், அந்த டவர் கிட்ட இருந்தா ரிசப்ஷன் வருது. ஏன் சொல்ல முடியுது? ஏன்னா அந்த டவர்ல இருக்கிற சில ரேஞ்ச்ல தான் ஆக்சுவலி அந்த டவர் வந்து அந்த சிக்னல் எடுக்கும். சோ நான் இங்க இருக்கேன்னா கோயம்பேடுல இருக்கிற ஒரு டவர் வந்து என்னோட சிக்னல் எடுக்காது, மொபைல் சிக்னல் எடுக்காது. சோ அது என்ன பண்ணிருக்காங்க, நிறைய செல்ஸா அப்படியே பிரேக் பண்ணிட்டு, அதனாலதான் அதுக்கு பேர் செல்லுலர் போன் வந்தது. அந்த டவர் வந்து நீ எந்த செல்லுல இருக்கியோ அதுக்கு பக்கத்துல இருக்கிற டவர் உங்க சிக்னலை எடுத்து ஆக்சுவலி ப்ராசஸ் பண்ணி அனுப்பும். ஓகே, சோ ரைட். இப்போ இந்த சிக்னல், வாய்ஸ் சிக்னல் வந்து நான் எப்படி டவருக்கு நான் அனுப்புறது? நெட், நெட்வொர்க். சரி சரி, இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? என்னென்ன திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கு, அதுல என்னென்ன அம்சங்கள் இருக்கு, ரேடியோ பாத்திருக்கீங்களா? விஷயங்களை நம்ம இப்ப நான் என்ன மாத்தலாம்? இதுல பல விஷயங்களை இன்னைக்கு நாம பேசி தெரிஞ்சுக்கலாம். மேலும் நாளைக்கு but you can set voluntary targets around a defined population. Back in the UK stock market, in the FTSE, back in 2011, there were only 9.6% of the FTSE. இது வந்து ஆக்சுவலி ஒரு ரொம்ப டீப் பாயிண்ட் இது எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். சோ சப்போஸ் நான் வந்து இந்த பையனுக்கு நான் வந்து ஒரு மெசேஜ் அனுப்பணும்னா 2 விதமா பண்ணலாம். இவங்க வீட்டுக்கும் என் வீட்டுக்கும் ஒரு வயர் போட்டுறோம். வயர் போட்டுட்டு நான் என்ன விடமோ நான் அனுப்பலாம் இன்ஃபர்மேஷன், எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் இங்கே அனுப்பிச்சு அந்த சிக்னல் அங்கே எடுத்து நான் வந்து மாத்தி என்னால பண்ணிக்கலாம். அதே சமயத்துல இந்த பையன் வீட்டுக்கு நான் அனுப்புறேன்னா இன்னொரு வயரை போட்டு என்னால பண்ணிட முடியும். ஒரே சமயத்துல நான் 2 பேர்கிட்டயும் பேசலாம். நான் என்ன பேசுறேன்னா இவங்கிட்ட என்ன பேசுறேன்னு இவருக்கு தெரியாது, இவர்கிட்ட என்ன பேசுறேன்னு இவருக்கு தெரியாது. சோ இது ரெண்டுமே ஒரே சமயத்துல என்னால வயர்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பிசிக்கலி ஒரு வயர் போகும். இந்த லேண்ட்லைன்ல நீங்க பாத்தீங்கன்னா உங்க வீட்ல இருந்து அந்த ஒரு போலுக்கு ஒரு வயர் போகும், அதுல இருந்து இன்னொரு வயர் போகும் எக்ஸ்சேஞ்சுக்கு, அங்க இருந்து இன்னொரு வயர், அந்த மாதிரி கம்ப்ளீட்லி வயர்டு கனெக்ஷன் தான் அது டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச்ல. ஆனா இப்போ வயரே இல்லாம இருக்கும்போது, அதாவது இந்த மொபைல் போன், எஃப்எம் ரேடியோ இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நான் எப்படி பண்றது? ஏன்னா நான் வயர் போட்டு பண்ண முடியாது.
இப்போ ரேடியோ ஸ்டேஷன்ல இருந்து உங்க வீட்டுக்கு எஃப்எம் வரணும்னா அவங்க வீட்டுல உங்களுக்கு வயர் பண்ண மாட்டாங்க. எப்படி பண்றாங்க இதை? வைஃபை வைஃபை வைஃபையா வயர்லெஸ் கம்யூனிகேஷன் சொல்லிக்கலாம். வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ இவருக்கு வந்து என்ன கேட்கணும்? ரொம்ப ஃபேவரட் எஃப்எம் சேனல் என்ன? 93.21. வெரி குட். 93.1 எஃப்எம் ஏமா? எஃப்எம். சோ இந்த 93.1 அப்படிங்கறது என்ன என்ன இது? சேனல். ஓகே, பட் அது என்ன ரேடியோ ஸ்டேஷன் ஏதாவது ரூம் நம்பர் அது? அப்போ சோ இப்போ இந்த சினாரியோ யோசிச்சு பாருங்க. ஓகே, வயர்டு கனெக்ஷன் நான் பண்றதுக்கு பதிலா இந்த ரெண்டு பேருக்கு நான் வந்து ஒரே சமயத்துல ரெண்டு பேருக்கும் நான் வந்து வயர்லெஸ்லி இந்த இன்ஃபர்மேஷன் அனுப்பணும்னா என்ன பண்ணுவேன்? நான் இப்போ இவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும், இவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்பணும். இப்போ ரெண்டு மெசேஜும் நான் சைமல்டேனியஸ்லி நான் சொன்னேன்னா உங்க காதுல அது வந்து ரெண்டும் சேர்ந்து தானே விழும். உங்களால எது எதுன்னு சொல்ல முடியாது. ரெண்டு பேர் 10 பேர் பேசுற மாதிரி இருக்கும் ஒரு ரூம்ல, எதுவுமே உங்களுக்கு புரியாது. கரெக்டா? சோ அதனால என்ன பண்ணாங்க, இந்த வயர்லெஸ் கம்யூனிகேஷன் பண்றதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்னா, ஒண்ணு ஒரு சமயத்துல ஒருத்தர் பேசலாம், அப்ப நோ ப்ராப்ளம். ஒரே சமயத்துல ஒருத்தர் பேசினா நீங்க பேசுங்க, அடுத்தது உனக்கு நான் அனுப்புறேன், நான் பேச போறேன், நீங்க கேட்டுங்க, நோ ப்ராப்ளம். ஆனா வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ல ஒரே சமயத்துல எல்லாருமே அனுப்பணும்னா அதுக்கு ஒரே வழி வந்து மாடுலேஷன் தான். ஓகே, சோ லக்கிலி இந்த ரேடியோல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு தெரியுமா, ஆக்சுவலி டைரக்ட்லி ஒரு வாடிக்கையாளர்கிட்ட வந்து சேர்றது 101.3 எஃப்எம் அப்படின்னு சொல்றாங்க, மெகா ஹெர்ட்ஸ் எஃப்எம். அதுல என்ன அட்வான்டேஜ்னா, அந்த இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துட்டேன்னா நான் ஆக்சுவலி அந்த வேவோட ஈக்குவேஷன் எழுதி கொடுத்துடலாம் உங்களுக்கு. இப்போ உங்க வீட்டுல ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் எந்த சேனல் கேட்டா அவங்க சொல்ல முடியுமா? என்ன சொல்லுவீங்க? ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் ஒரு நம்பர், பட் என்ன சொல்லுவீங்க? 277 சேனல் அப்படின்னு. அது வச்சு என்னால சொல்ல முடியுமா எந்த ஃப்ரீக்வன்சில வருது என்ன வருதுன்னு? பட் ரேடியோல அது ஆக்சுவலி நம்ம கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கு. 101.3 மெகா ஹெர்ட்ஸ். ஓகே, மெகானா என்ன? கிலோ வந்து 1000 மடங்கு, மெகானா கிலோவோட 1000 மடங்கு ஜாஸ்தி. சோ ஹெர்ட்ஸ் 1000 மடங்கு ஜாஸ்தி, கிலோ ஹெர்ட்ஸ் அதோட 1000 மடங்கு ஜாஸ்தி, மெகா ஹெர்ட்ஸ். சோ என்ன பண்றாங்கன்னா, நம்ம இந்த பேசுற பேச்சு இருக்கு தெரியுமா, 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ்ல இருக்கு. அத நான் வந்து மெகா ஹெர்ட்ஸ் ரேஞ்சுக்கு மாத்திட்டு அப்புறம் நான் அனுப்புறேன். சோ இந்த எஃப்எம் சேனல் நீங்க பாத்தீங்கன்னா நான் டியூன் பண்ணி ஏன் வருது, இப்ப நான் டியூன் பண்ணும்போது ரேடியோ ஸ்டேஷன் சொல்றேன்னா, சார் எனக்கு இந்த சேனல் இப்ப அனுப்புங்க, இல்ல ஒரே சமயத்துல எல்லா சேனலோட இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு, இந்த ஆகாயத்துல இருக்கு. எனக்கு என்ன வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நான் டியூன் பண்ணி நான் அதுக்கு எடுத்துக்கிறேன். புரியுதா? சோ 101.3னா அதை டியூன் பண்ணனே அந்த சேனலோட இன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, சோ இப்போ இந்த ரெண்டு சேனலுக்கும் நடுவுல எத்தனை கேப் இருக்கணும்? ஒரு 101 மெகா ஹெர்ட்ஸ். அடுத்த சேனல் எங்க இருக்கும்? 10.2ல இருக்குமா? 104ல இருக்கும், 91ல இருக்கும். ஏன்னா நம்ம பேசுற வாய்ஸ் என்னது சொன்ன 20 கிலோ ஹெர்ட்ஸ். சோ அந்த ரெண்டு சேனலுக்கு நடுவுல நிறைய ஃப்ரீக்வன்சி கேப் வேணும். இது சேர் போடுற மாதிரி ஒவ்வொரு சேரும் ஒரு இடம் எடுத்துக்கணும். ஓகே, அதுக்கு பேர் தான் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த வயர்லெஸ் டெக்னாலஜி வந்து 2G 3G 4G 5G வந்து தெரியுமா, எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெக்ட்ரம் இருக்கு. அதாவது நான் அனுப்ப போற இந்த கேரியர் ஃப்ரீக்வன்சி அது வந்து யூனிக்கா இருக்கணும். எனக்கு நான் வயர்லெஸ்லி நான் கம்யூனிகேட் பண்றேன்னா எனக்குன்னு தனியா ஒரு கேரியர் ஃப்ரீக்வன்சி வேணும். சோ இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்புறேன்னா, ஓகே, வயர்லெஸ்லி என்னால 101.3 மெகாஹெர்ட்ஸ்ல பண்ண முடியாது.
ஏன்னா அது அசைன்ட் டு தட் ரேடியோ ஸ்டேஷன். அதனால கவர்மெண்ட் கிட்ட கிளியரன்ஸ் வாங்கி நான் வயர்டு கம்யூனிகேஷன் பண்றேன்னா இதுக்கெல்லாம் கிளியரன்ஸ் தேவை கிடையாது. இது செக்யூரிட்டி ப்ராப்ளம் கிடையாது, டெக்னாலஜிக்கல் கன்ஸ்ட்ரெயின்ட். அந்த ஃப்ரீக்வன்சி பேண்ட் என்னதுன்னு சொல்லி நான் அனுப்பணும் அந்த விஷயத்தை. சோ மொபைல் போன்ல என்ன பண்றாங்கன்னா கிகா ஹெர்ட்ஸ்ல அனுப்பாங்க. அந்த கிகானா என்ன, மெகா ஹெர்ட்ஸோட 1000 மடங்கு ஜாஸ்தி. கிலோ ஹெர்ட்ஸ் 1000 மடங்கு கிலோ ஹெர்ட்ஸ், அதோட 1000 மடங்கு மெகா ஹெர்ட்ஸ், அதோட 1000 மடங்கு கிகா ஹெர்ட்ஸ். சோ மொபைல் போன்ல கேரியர் ஃப்ரீக்வன்சி வந்து கிகா ஹெர்ட்ஸ்ல இருந்து இருக்கும். ஓகே, சோ என் வாய்ஸ் தூக்கி அந்த கிகா ஹெர்ட்ஸ் ரேஞ்சில போட்டு இந்த போன் வந்து ஒரு வேவ் அனுப்புறது எங்க டவர். ஓகே, கிகா ஹெர்ட்ஸ்ல போய் சேர்றது அது. அப்புறம் அந்த டவர் வந்து அது ஏதோ பண்ணும், ரைட்? சிக்னல் டவருக்கு போயாச்சுன்னா அதுக்கப்புறம் எந்த மாதிரி கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க? மொபைல் போன் வயர்லெஸ் கம்யூனிகேஷன் அப்படின்னு. இப்போ சிக்னல் வந்து வயர்லெஸ்ஸா டவருக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணலாம். அது வயர்டா இருக்கலாம், ஆப்டிகல் கம்யூனிகேஷனா இருக்கலாம், சேட்டலைட் கம்யூனிகேஷனா இருக்கலாம், எது வேணா பண்ணலாம். ஏன்னா டவர் வந்து மூவ் பண்ண போறது இல்ல. நம்ம தான் மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால நமக்கு இந்த மாதிரி வயர்லெஸ் கம்யூனிகேஷன் தேவை. பட் டவர் கிட்ட போயிடுச்சுன்னா அந்த டவர் வந்து வயர்ட் மீடியம். சோ ஒரு டவருக்கு இன்னொரு டவருக்கும் பேஸ் ஸ்டேஷனுக்கும் வயரே போட்டு பண்ணலாம், ஆப்டிகல் ஃபைபர் போட்டு பண்ணுவாங்க. இல்லாட்டி சில இடத்துல ஆப்டிகல் ஃபைபர் போட முடியல, அந்த மாதிரி வசதியில மலை பகுதியில அந்த மாதிரிலாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்போ சேட்டலைட் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. பட் டவருக்கு போயாச்சுன்னா நீங்க என்ன வேணா பண்ணலாம், ஏன்னா யூ ஆர் நாட் மூவிங் இல்லையா? சோ அந்த டவருக்கு போயிட்டு இந்தியால இருந்து திருப்பி யூஎஸ்க்கு வயர்ட் லைனா போலாம், கடலுக்கு அடியில ஒரு கேபிள் போட்டு போலாம், இல்லாட்டி சேட்டலைட் வழியா போலாம். அங்க இருக்கிற ஒரு பேஸ் ஸ்டேஷனுக்கு போகும். அந்த பேஸ் ஸ்டேஷன் எந்த செல்லுல அந்த ஆள் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த டவருக்கு அமிச்சு அந்த டவர் அந்த மொபைல் போனுக்கு கடைசியா திருப்பி வயர்லெஸ்ஸா போய் சேரும். இதே மாதிரி இந்த ஹோல் ப்ராசஸ். அண்ட் ஃபைனலி அந்த சிக்னல் உள்ள அவங்க போன் உள்ள வந்துருச்சுன்னா எனக்கு கேட்கறதுக்கு என்ன வேணும்? ஸ்பீக்கர். ஸ்பீக்கர்னா என்ன? அது வந்து எலக்ட்ரிக்கல் மைக்கோட ஆப்போசிட். எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை சவுண்ட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணும். சோ நான் பேசுறேன் தெரியுமா, இங்க போயிட்டு வந்து தெரியுமா, அது என்ன ஆகும்னா அந்த ஒரு கரண்ட் அப்படி போகும். சோ அதுல மேக்னெட்டிக் ஃபீல்ட்னால அந்த ஒரு ஸ்பீக்கரோட மெம்பரேன் வந்து மேலிங் ஃபாஸ்டா வைப்ரேட் ஆகும். ஹை ஃப்ரீக்வன்சினா ஃபாஸ்டா வைப்ரேட் ஆகும், லோ ஃப்ரீக்வன்சினா ஸ்லோவா வைப்ரேட் ஆகும். அதனால ஏர் மாலிக்யூல்ஸ் திருப்பி வைப்ரேட் ஆகும், நம்ம காதுல வந்து விழுது. புரியுதா? சோ இதுதான் சிக்னல் செயின். இங்கேருந்து போன் பண்ணி அங்க போயிட்டு அங்கேருந்து இன்னொரு இதுக்கு போயிட்டு அந்த கேரியர் மாடுலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா? சோ FM அப்படின்னா என்ன? ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். AM அப்படின்னா என்ன? ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன். ரெண்டுத்துக்குமே ஒரு கேரியர் ஃப்ரீக்வன்சி வேணும். FM வந்து கிட்டத்தட்ட 700 கிலோ ஹெர்ட்ஸ்ல இருக்கும். AM வந்து 700 கிலோ ஹெர்ட்ஸ்ல இருக்கும். FM வந்து 100 மெகா ஹெர்ட்ஸ்ல இருக்கும். மொபைல் கம்யூனிகேஷன் கிகா ஹெர்ட்ஸ்ல நடக்கும். ஓகே, சோ இதுதான் சிக்னல் செயின் ஆஃப் மொபைல்ல இருந்து அங்க போய் அவங்க காதுல விழுந்து திருப்பி அதே மாதிரி அங்கேருந்து உங்களுக்கு திருப்பி வரும். ஓகே, சோ இப்ப நான் வந்து அனுப்புறேன் உங்களுக்கு இந்த ஸ்பீக்கர் காம்பனன்ட் அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்புறேன். பாருங்க, இதுல வந்து எடுத்துறேன். பெரிய ஸ்பீக்கர் வந்து கீழே நமக்கு இங்க பாட்டு கேட்கறதுக்கு, சின்ன ஸ்பீக்கர் வந்து அங்க மேல உங்களுக்கு போன்ல பேசுறது. அதையும் நீங்க பாருங்க. ஓகே ஓகே, சோ அது வந்து மொபைல் கம்யூனிகேஷனோட வேலை. பட் போன் மட்டும் தான் பேசல. இப்போ மொபைல்ல என்னெல்லாமோ பண்றோம், படம் பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம், என்னெல்லாமோ பண்றோம் இல்லையா? இப்போ அதை ஹேண்டில் பண்றதுக்கு மொபைல்ல என்ன பெரிய பிரச்சனை சொல்லுங்க? இந்த ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் பாத்துருக்கீங்களா? என்ன பண்ணுவாங்க ஸ்மார்ட் வாட்ச்ல?
கால் தான் பண்ணுவாங்களா? இப்போ அந்த மொபைல், உங்ககிட்ட ஒரு மொபைல் இருக்கு தெரியுமா? அந்த மொபைல் நான் வீட்டுல வச்சுட்டு ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் போட்டுட்டு வெளில போனேன், நான் நல்லா கால் பண்ண முடியுமா? ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஏன் அப்படி பண்ணாங்க? சோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இந்த போன்ல இருக்கிற காம்பனன்ட் சைஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப சிறுசா இருக்கு. சோ ஒரு கேள்வி உங்களை கேக்குறேன், ஒரு மொபைல் போனை எவ்வளவு சிறுசாக்க முடியும்? இவ்வளவு ஆக முடியுமா? நல்ல பதில் அது. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த மொபைல் போனை எவ்வளவு சிறுசாக்க முடியும்? ஒரு வாட்ச் அளவுக்கு என்னால ஆக்கிட முடியுமா? முடியுமா? பண்ண முடியுமா? கண்டிப்பா. பட் ஏன் பண்ணல அவங்க? நான் இப்பதான் சொன்னீங்க, மொபைல் இல்லாம வாட்சை மட்டும் போட்டு போனா என்னால போன் பண்ண முடியாது. மொபைல் பக்கத்துல இருக்கணும், வாட்ச் பக்கத்துல இருந்தா ஓகே, அப்போ என்னால இப்படிலாம் பார்த்து பண்ண முடியும். நல்ல நல்ல பதில் அது. டாங்கிள் யூஸ் பண்ண முடியும். சோ இதுல இந்த ஒரு பெரிய கேப் இருக்கு தெரியுமா? சுத்தி என்னெல்லாமோ காம்பனன்ட்லாம் இருக்கு, சிப்லாம் இருக்கு, ஸ்பீக்கர் வச்சிருக்காங்க, மொபைல் இது மைக் வச்சிருக்காங்க, கேமரா வச்சிருக்காங்க, எல்லாம். பெரிய கேப்ல என்ன வரும்? பேட்டரி. சோ மொபைல் போனோட பெரிய கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னா, இது ஒரு பேட்டரியில ஓடி ஆகும். அதாவது எனக்கு இன்ஃபைனைட் எனர்ஜி கிடையாது, எனர்ஜி வந்துட்டே இருக்கும் கிடையாது. பேட்டரி காலி ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். சோ நான் சொன்னேன் தெரியுமா, வயர்லெஸ்ஸா இப்போ நீங்க இங்க இருக்கீங்க, அந்த டவர் கம்யூனிகேட் பண்ணனா எவ்வளவு தூரம் இருக்கு அந்த டவர்? கிலோமீட்டர் ரேஞ்சில் இருக்கும். இப்போ அந்த கிலோமீட்டர் ரேஞ்ச் அளவுக்கு நான் அந்த வேவ நான் அனுப்பணும்னா அதுக்கு என்ன வேணும் எனக்கு? ஃபர்ஸ்ட் சேட்டலைட்ல. இப்போ என் போன்ல இது என்னது? இது போன்ல எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆண்டனா வேணும். இந்த என்னதான் நான் பண்ணணும், அந்த கேரியர் ஃப்ரீக்வன்சிக்கு மாத்தி எல்லாம் பண்ணியாச்சு. பட் எப்படி வயர்லெஸ்லயே நான் அனுப்புவேன்? எனக்கு ஒரு ஆண்டனா வேணும். ஆண்டனா என்ன? எலக்ட்ரிக்கல் எனர்ஜிய எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் எனர்ஜியா மாத்தி அனுப்புவது. ஓகே. சோ ரேடியோவும் அப்படிதான். இது ரிசீவர் FM, அது வேற மாதிரி ஆண்டனா வரும், வேற மாதிரி ஒரு டிஷ் வரும், ரைட்? பட் இது எப்படி பண்றாங்க? FM டவர் இங்க இருக்கு, பக்கத்துல இல்ல, ஒரு 60 கிலோமீட்டர் ரேஞ்ச்ல இருக்கும், தள்ளி இருக்கும். அவங்க பிராட்காஸ்ட் பண்றாங்க. பிராட்காஸ்ட்னா என்ன? எல்லாருக்கும் அனுப்புறாங்க, யாருக்கு வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஓகே. நம்ம என்ன பண்றோம்? இந்த ஆண்டனா வச்சு இதை டியூன் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே. சோ நீங்க இந்த கார்ல நீங்க போனீங்கன்னா சென்னை விட்டு வெளியே போக 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 சிக்னல் வீக் ஆகும். FM கேட்டிருக்கீங்களா? வீக் ஆகும். சோ அப்போ நீங்க இந்த ஆண்டனா கொஞ்சம் தூக்கினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் ஆகும். இங்க நமக்கு இதெல்லாம் அவ்வளவு தேவை கிடையாது, ஏன்னா ரொம்ப பக்கத்துல இருக்கும், டவர் பக்கத்துலயே இருக்கும் இங்க. ஓகே. போக 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 அந்த ஆண்டனா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். பட் எனிவே, போன்ல ஆண்டனா எங்க வச்சாங்க? இந்த மாதிரி பெரிய கேபிள் பாத்தீங்களா? எங்க வச்சாங்க? இன்சைட்ல, சைட்ல வச்சாங்க. சோ இந்த மாதிரி ஆண்டனா இந்த மாதிரி நீளமா ஒரு குச்சி மாதிரி இருக்குன்னு கிடையாது. இது எந்த ஷேப்ல வேணா இருக்கும், சதுரமா இருக்கலாம், சர்க்கிளா இருக்கலாம். சோ இந்த போனை சுத்தி வச்சாங்க. இன்ஃபேக்ட் ஐபோன் 4 பண்ணும்போது பெரிய காமெடி ஒன்று ஆச்சு. இந்த மாதிரி நான் வச்சு பேசினேன்னா ஆண்டனா வராது, ஏன்னா இங்க ஒரு ஆண்டனா கிரவுண்ட் பண்ணிடுவேன் நான் கையை வச்சு. அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் சொன்னாரு, சார் நீங்க போன் பிடிக்கிற விதம் தான் தப்பு அப்படின்னு. யோ இதெல்லாம் அநியாயா. அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் மாத்தினாங்க, டிசைனை மாத்தினாங்க. ஆக்சுவலி ஒரு பயங்கர ஃபிளாட் டிசைன் அது. பட் இப்போ கூட இந்த போன்ல ஆண்டனா இந்த சுத்தி தான் இருக்கு. ஓகே. அவ்வளவு ஆப்டிமைஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்பேஸ, ரைட்? பட் எனிவே, இப்போ நான் ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி நான் அனுப்பினா எனக்கு நிறைய எனர்ஜி வேணும் அந்த சிக்னல்ல. ஏன்னா இப்ப காத்துல ஆகாசத்துல சும்மா அமிச்சேன்னா அது அப்படியே போகாது, அட்டென்யூட் ஆகும். நான் இங்க 5 வோல்ட் அமிச்சேன்னா 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 10 மில்லி வோல்ட் 20 மில்லி வோல்ட் தான் வரும். 1000 மடங்கு கம்மி ஆயிடும் காத்துல அமிச்சேன்னா. சோ அதனால எனக்கு இந்த மாதிரி ஆண்டனா வச்சு நான் அனுப்பும் போது நல்ல எனர்ஜி வேணும். அதனாலதான் உங்க வாட்ச்ல எல்லாம் இந்த மாதிரி கம்யூனிகேஷன் டு த டவர் பண்றது கிடையாது.
அது மொபைல் போன்ல தான் நடக்குது. அவங்க என்ன பண்றாங்க, இந்த வாட்ச் மூலமா ப்ளூடூத்ல இந்த போன் கிட்ட பேசுறாங்க. டிஸ்டன்ஸ் என்ன, ஒரு 1 மீட்டர் அந்த மாதிரி. அதுக்கு ரொம்ப பவர் தேவை கிடையாது. அதனால ஒரு சின்ன பேட்டரி வச்சு ஓட்டிடுறாங்க அந்த வாட்ச்ல. பட் மெயின் கம்யூனிகேஷன்லாம் மொபைல் போன் பேட்டரியில இருந்து அங்க வரைக்கும் போகுது. ஓகே, சோ பேட்டரி நீங்க பாத்தீங்கன்னா என்ன எதுல ரேட் பண்ணிருப்பாங்க ஒரு பேட்டரி. ஓகே, ஒரு பேட்டரி நீங்க வாங்குறீங்கன்னா என்ன கேட்பீங்க நீங்க கடையில போயிட்டு? வாரண்டி. ஓகே, பட் என்னன்னு கேட்பீங்க? எவ்வளவு பவர் இல்லாட்டி எவ்வளவு வோல்டேஜ் இல்லையா? 2 வோல்ட் பேட்டரி கொடுங்க, 3 வோல்ட் பேட்டரி கொடுங்க. ஓகே, பட் பேட்டரி ரேட்டிங் நீங்க பாத்தீங்கன்னா மில்லி ஆம்ப் அவர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 1500. சோ இந்த ஐபோனோட பேட்டரி வந்து 1500 மில்லி ஆம்ப் அவர். அப்படின்னா என்ன, இந்த பேட்டரியில இருந்து நான் 1500 மில்லி ஆம்ப் எடுத்துட்டே இருந்தேன்னா 1 மணி நேரம் வரும் அந்த பேட்டரி. 750 மில்லி ஆம்ப் நான் எடுத்துட்டே இருந்தேன், கரண்ட் நான் இழுத்துட்டே இருந்தேன்னா 2 மணி நேரம் வரும். 3000 நான் வந்து மில்லி ஆம்ப் இழுத்தேன்னா 1/2 மணி நேரம் வரும். ஓகே, சோ இந்த மில்லி ஆம்ப் அவர்னா மொத்த கெபாசிட்டி ஆஃப் த பேட்டரியே இவ்வளவுதான். அதுக்கப்புறம் நான் ரீசார்ஜ் பண்ணாதான் வரும். சோ இதுல மெயின் பாயிண்ட் என்னன்னா, மொபைல் போன் இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா பேட்டரி மேனேஜ்மெண்ட் பண்ணியாகும். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு நான் ஒன்னு காமிக்கிறேன். என் போனை கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. ஓகே, இப்போ என் வைஃபுக்கு நான் கால் பண்ணிட்டு இருக்கேன் பாருங்க. இப்போ என் காது கிட்ட வைக்கிறேன், என்ன ஆகுது இல்ல பாருங்க, எடுக்கிறேன் காது கிட்ட வைக்கிறேன், என்ன ஆகுது? ஏன் அதை பண்றாங்க? பேட்டரி மேனேஜ்மெண்ட். ஏன்னா ஒவ்வொரு செகண்ட் ஆஃப் கரண்ட் எக்ஸ்ட்ரா எடுத்தாலும் பேட்டரி காலி ஆயிடும். இது வந்து உங்க கம்ப்யூட்டர்ல பண்ண மாட்டாங்க, அவ்வளவுதான் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கம்ப்யூட்டர்ல நீங்க மோஸ்ட்லி ஒரு சார்ஜர்ல போட்டு ஓட்டிட்டு இருக்கீங்க. லேப்டாப்ல ஒரு அளவுக்கு பண்ணுவாங்க, ஸ்கிரீன் ஆஃப் பண்றது இதெல்லாம் பண்ணுவாங்க. பட் ரொம்ப தேவை கிடையாது. மொபைல்ல வந்து அது ரொம்ப முக்கியம். அந்த பேட்டரி மேனேஜ்மெண்ட் பண்ணாட்டி காலி. அதுவும் இந்த மாதிரி ஸ்மார்ட் போன்ல முன்னாடி நீங்க ஞாபகம் இருக்கா உங்களுக்கு, நோக்கியா 1100 வரும், 3 நாள் 4 நாள் வரும் அது. ஏன்னா அதுல வந்து வெறும் போன் தான் பேச முடியும், அவ்வளவுதான். சோ இப்போ இந்த மாதிரி ஸ்மார்ட் போன் வரும்போது இதுல நான் வீடியோ பார்க்கலாம், இதுல வந்து நான் வந்து போன் பேசலாம், ரெக்கார்டிங் பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அதனால பேட்டரி மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இப்போ இந்த ஸ்கிரீன் ஆஃப் ஆச்சு, இது யார் பண்றாங்க? இது எப்படி பண்றாங்க? சென்சார். கரெக்ட். சோ காது கிட்ட போன உடனே ஏதோ ஒரு சென்சார் ஒன்று வைக்கிறாங்க, கரெக்டா? ஆஃப் பண்றாங்க. பட் யார் பண்றாங்க? சென்சாரோட சாஃப்ட்வேர். சோ அந்த சாஃப்ட்வேர் எதுல ஓடுது? சோ ஒரு போன்ல இது வரைக்கும் நம்ம பார்த்த பார்ட்ஸ்லாம் என்ன? ஆண்டனா, மைக்கு, ஸ்பீக்கர், கேமரா. ரைட். அந்த கேமரா அமிச்சேன் நானு. கேமரா இங்க இருக்கு சார். அது வந்தவொடனே இது அமுச்சு விட்டுருங்க. அடுத்தது நீங்க பாருங்க, இந்த ஃப்ரண்ட் கேமரா பேக் கேமராவும் நீங்க பாருங்க எவ்வளவு சிறுசா இருக்குன்னு. கேமரா முக்கியமா என்ன பாக்கி இருக்குல்ல, இந்த சைடுல எல்லாம் என்ன இருக்கு தெரியுமா? சிப். என்ன சிப்? சோ இந்த சிப் வந்து மைக்ரோ ப்ராசஸர் அப்படின்னு பேரு. இப்போ இந்த டிவில கூட நீங்க ஆன் பண்ண உடனே கொஞ்சம் டைம் ஆகுது, பூட் ஆகுது தெரியுமா? உள்ள ஒரு மைக்ரோ ப்ராசஸர் இருக்கு, அதுல ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் ஓடுது, அதான் இது எல்லா கண்ட்ரோலும் பண்ணுது. சோ ஒரு மைக்ரோ ப்ராசஸர்ல என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி என்ன வேணா ப்ரோக்ராம் எழுதலாம். நீங்க ஸ்கிரீனை செக் பண்ணுங்க, இந்த மாதிரி காது கிட்ட வைக்கிறாங்களா, ஸ்கிரீன் ஆஃப் பண்ணுங்க. இல்லாட்டி பேட்டரி கம்மியா இருக்கா, அப்போ இந்த லோ பவர் மோடுக்கு போங்க. அதாவது இந்த பேக்ரவுண்ட் ரிஃப்ரெஷ் எல்லாம் பண்ணாதீங்க. இது எல்லாமே நம்ம வந்து ஒரு மைக்ரோ ப்ராசஸர்ல கோட் பண்ணி வைக்கலாம். ஓகே.
சோ ஒரு மைக்ரோ ப்ராசஸர் மட்டும் போதுமா? வேற என்ன இருக்கும் தெரியுமா? கம்ப்யூட்டர்ல வேற என்ன இருக்கு? ஒரு கம்ப்யூட்டர்ல இல்ல கீபோர்டு, வெரி குட். CPU குள்ள என்ன இருக்கு? CPU னா என்ன? அதுக்குள்ள என்ன இருக்கு? சோ ஓகே, நீங்க ஒரு கம்ப்யூட்டர் வீட்ல வச்சிருக்கீங்களா? அதோட ஸ்பெசிபிகேஷன் என்ன? யாருக்கா தெரியுமா? கம்ப்யூட்டர் வாங்கும் போது சொல்லுங்க. RAM, SSD, அப்புறம் ப்ராசஸர் ஸ்பீடு, அதாவது i7 i9 இந்த மாதிரிலாம் பார்ப்பீங்க, கரெக்டா? சோ இது வச்சுதான் நம்ம வந்து நம்ம கம்ப்யூட்டர் வந்து எவ்வளவு கெத்துன்னு சொல்றது இதான் சொல்லுவோம். அதாவது I have a 1 TB SSD disk அப்படிம்பாங்க இல்லையா? சோ இதுல கம்ப்யூட்டர் வேலை பண்றதுக்கு மைக்ரோ ப்ராசஸருக்கு நிறைய எலிமெண்ட் வேணும். ஒன்னு வந்து ஆக்சுவல் மைக்ரோ ப்ராசஸர், இன்னொன்னு வந்து மெமரி, அதான் இந்த RAM அப்படின்னு சொல்லுவாங்க. 128 GB, 256 GB, இப்பெல்லாம் போனுக்கே அந்த அளவுக்கு RAM வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க். ஹார்ட் டிஸ்க்ல தான் உங்க போட்டோஸ் எல்லாம் போட்டு ஸ்டோர் பண்ணி வைப்பீங்க. ஓகே, ரேம்னா என்ன? ரேண்டம் ஆக்சஸ் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போனை ஆஃப் பண்ணிட்டேன்னா ரேம்ல இருக்கிற டேட்டாலாம் போயிடும். அதுக்கு பேரு வாலடைல் மெமரி அப்படிம்பாங்க. வாலடைல்னா என்ன? பெட்ரோல் மாதிரி சும்மா வச்சா அப்படியே எவாபரேட் ஆயிடும். சோ அது மாதிரி வாலடைல் மெமரி அது RAM. ஆனா ஹார்ட் டிஸ்க் அப்படி கிடையாது. ஹார்ட் டிஸ்க்ல டேட்டா போட்டேன்னா நீ ஆஃப் பண்ணாலுமே அந்த டேட்டா அங்கதான் இருக்கும். நான் வாலடைல் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு. ஓகே, சோ இந்த மெமரியோட சேர்த்து தான் இந்த மைக்ரோ ப்ராசஸர் எல்லாமே பண்ணும். ஓகே, அதுல நீங்க என்ன கோட் வேணா நீங்க எழுதலாம், என்ன கண்ட்ரோல் வேணா நீங்க எழுதலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டெமோ மாதிரி நான் பண்ண போறேன், மைக்ரோ ப்ராசஸர் எப்படி வேலை பண்ணுது அப்படிங்கிறதுக்கு. ஓகே, சோ நீங்க அதை பாருங்க. இது மட்டும் எனக்கு ஒரு சைட்ல அங்க எடுத்து வச்சிருக்கேன். கையில வச்சுக்கோ. ஓகே, வேணாம். ஓகே, நீ இங்க வா. கேமரா இல்லையா? கேமரா வந்து இப்போ இல்ல. ஓகே, இப்போ இவர் தான் மைக்ரோ ப்ராசஸர். ஓகே, இது வந்து மெமரி. நான் என்ன பண்ணிருக்கேன்? A1 A2 அப்படின்னு வந்து சிலதான் எழுதி வச்சிருக்கேன். A1 னா என்ன? அட்ரஸ், விலாசம். A1 அப்படின்னு சொன்னாக்க இந்த அட்ரஸ்ல இருக்கிற என்ன நம்பர் இருக்கோ இது எனக்கு கிடைக்கும் 35. ஓகே, சோ இதுதான் மெமரி. சோ மெமரி எப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க? இந்த மாதிரி விலாசத்தை வச்சு தான் பண்ணுவாங்க. A1 A2 B1 B2 னு ஒரு விலாசத்தை கொடுத்தா அந்த அட்ரஸ்ல என்ன டேட்டா இருக்கோ அந்த டேட்டா எனக்கு மைக்ரோ ப்ராசஸர் கிடைக்கும். ஓகே, இல்லாட்டி மைக்ரோ ப்ராசஸர் என்ன டேட்டா இருக்கோ அந்த விலாசத்துல நான் போய் எழுதிடலாம். I can read or I can write. ஓகே, இப்போ ரெண்டு விதமான மெமரி இருக்கு. ஒன்னு வந்து டேட்டா மெமரி. ஓகே, இங்க வா. இன்னொன்னு வந்து கோட் மெமரி. கோட் மெமரியில நான் வந்து என்ன பண்ணணும்னு சொல்ல போறேன். ஏன்னா மைக்ரோ ப்ராசஸர்ல இருக்கிறது இந்த ரெண்டு பேப்பர் தான். இதுக்கு பேர் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க மைக்ரோ ப்ராசஸர்ல. இந்த பேப்பர்ல ஒண்ணுமே கிடையாது. சோ ஆக்சுவலி மைக்ரோ ப்ராசஸர் வந்து என்ன பண்ண கூட தெரியாது, சும்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். ஓகே, இப்போ நான் கோட் மெமரியில இருந்து என்ன கோட் இருக்கோ அதை நான் வந்து படிக்க போறேன். ஃபர்ஸ்ட் மேல இருக்கிற அந்த பேப்பரை மட்டும் எடு. என்ன எழுதிருக்கு? மூவ் A1 அப்படின்னா என்ன? A1ல இருக்கிற டேட்டாவை மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள மூவ் பண்ணோம். ஓகே, சோ டேட்டா மெமரி A1ல என்ன இருக்கு? A1ல இருக்கிறது 35. ஓகே, 35 எழுதிக்கோ, ஒரு ஷீட்ல எழுதிக்கோ பெருசா. அடுத்த ஷீட்
Move B2. மூவ் B2. இப்போ B2ல என்ன இருக்கும் அது எடு எனக்கு. B2ல என்ன இருக்கு? 27 நம்பர் இருக்கு. ஓகே, சோ அது வந்து இன்னொரு பேப்பர்ல எழுதிக்க போறாரு. ஓகே, எழுதுங்க. இப்போ ரெண்டு நம்பர் வந்து மெமரியில இருந்து மைக்ரோ ப்ராசஸருக்குள்ள வந்துருச்சு. பட் இப்ப கூட மைக்ரோ ப்ராசஸருக்கு அந்த நம்பர் வச்சு என்ன பண்ண தெரியாது. என்ன பண்ண தெரியாது. இப்ப கூட வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கு. ஓகே, இன்னொரு ஷீட் எடுங்க. Add. ஆட். சோ என்ன பண்ணோம்? இந்த ரெண்டு நம்பரையும் ஆட் பண்ணிட்டு ஒரு ஷீட்ல எழுதி வச்சுக்கோ. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு ஒரு ஷீட்ல எழுது. 35 60 62. 35 இது 35 அடிச்சு 62 எழுது. சோ ஆட் அப்படின்னு சொன்ன உடனே ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஷீட்ல எழுதி வச்சிட்டு இருக்காரு. ஓகே, அடுத்தது எடு. Add A2. ஆட் A2. ஆட் A2. அதாவது A2ல என்ன டேட்டா இருக்கோ அதை இப்ப நான் ஆட் பண்ண சொல்றேன். ஏற்கனவே ஆட் பண்ணியாச்சு ரெண்டு நம்பர். சோ A2ல என்ன டேட்டா இருக்கு படிச்சு சொல்லு. 41. இப்போ இந்த 62 ஓட 41 ஆட் பண்ணு. 103. 103. அந்த 62 அழிச்சு 103 எழுது. கடைசியா ஓபன் பண்ணு. Copy to A1. காப்பி டு A1. அதாவது என்னெல்லாம் இப்ப பண்ணிருக்கோமோ அந்த ரிசல்ட் கடைசியா என்ன வந்தது? 103. அது A1ல எழுதணும். இது அடிச்சு 103 எழுதுனி. 103 எழுதி 103. ஓகே, இப்போ என்ன இருக்கு? இந்த A1 முன்னாடி 35 இருந்தது. என்னெல்லாமோ சில அடிஷன் அதெல்லாம் பண்ணிட்டு மைக்ரோ ப்ராசஸர் அதே மெமரியில திருப்பி 103 எழுதிருக்கு. இப்போ சோ என்ன இருக்கு? இப்போ மைக்ரோ ப்ராசஸருக்கு இருந்த ரெண்டு ஷீட் இப்போ ஃப்ரீயா இருக்கு. ஆக்சுவலி அடுத்த கால்குலேஷன் பண்ணலாம். சோ இந்த மாதிரி மெமரியில இருந்து டேட்டா எடுத்துட்டு வரும், அதை ப்ராசஸ் பண்ணும், அதுக்கப்புறம் திருப்பி அந்த மெமரி அந்த டேட்டாவை தூக்கி திருப்பி மெமரியில எழுதி விட்டுரும். சோ அதுகிட்ட இருக்கிற அந்த ரெஜிஸ்டர் அந்த பேப்பர் திருப்பி ஃப்ரீ ஆகும். கால்குலேஷன் பண்ணிட்டே இருக்கலாம். சோ நீங்க பாத்தீங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர் என்ன பண்ணுதுன்னா மெமரியில இருந்து ஃபெச் பண்றது, அதுல என்ன எழுதியிருக்கோ அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறது, டீகோட் பண்றது. அதுக்கு பேர் டீகோடிங் பேரு. ஃபெச்சிங், டீகோடிங், அதுக்கப்புறம் என்ன சொல்லிருக்கோ அதை அப்படியே பண்ண வேண்டியது. ஓகே, சோ மைக்ரோ ப்ராசஸர் எழுதுனா எண்ணியா நிக்காது. எழுதுனா நிக்கணும். ஓகே, அதிகபட்சம் இருக்க கூடாது. என்ன சொல்றோமோ அதை மட்டும் தான் பண்ணணும் மைக்ரோ ப்ராசஸர். ஓகே, சோ இந்த மாதிரி fetch, decode, execute, fetch, decode, execute. இப்போ இந்த போன்ல என் மைக்ரோ ப்ராசஸர் ஓடிட்டு இருக்குன்னா இதத்தான் பண்ணிட்டு இருக்கு. கோட் மெமரியில இருந்து ஃபெச் பண்றது, அதுல இருக்கிறத புரிஞ்சுக்க வேண்டியது, அப்புறம் பண்ண வேண்டியது, திருப்பி அந்த டேட்டாவை மேபி மெமரியில எழுத வேண்டியது, திருப்பி ஃபெச், டீகோட், எக்ஸிக்யூட், ஃபெச், டீகோட், அவ்வளவுதான். சோ நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு என்ன கோட் எழுதணும் இந்த மாதிரி நீங்க கோடை எழுதி வச்சிடலாம். சோ உங்களுக்கு இந்த சென்சர்ல இருந்து வருதுன்னா சென்சர் நீங்க செக் பண்ணிட்டே இருக்கலாம், காது கிட்ட போறாங்களா இல்லையான்னு. காது கிட்ட போனாக்கே ஓகே இந்த சென்சர் இந்த ஸ்கிரீனை ஆஃப் பண்ணி விட்டுருங்க அப்படின்னு ஒரு கமாண்ட் நீங்க சொல்லலாம். அது எல்லாமே கோடு தான். ஓகே, அது ஆபரேட்டிங் சிஸ்டம்ல நம்ம கோட் பண்ணலாம். ஓகே, so thank you to all three of them. Please give them a round of big applause here. ஓகே, சோ இத நான் பண்ணிட்டேன்னா இப்போ நான் என்ன வேணா பண்ணலாம் மைக்ரோ ப்ராசஸர். சோ ஃபார் எக்ஸாம்பிள்
4 கேமரா போட்டு நான் வந்து என்ன வேணா பண்ணலாம் ஃபார் இல்லையா. அந்த 4 கேமரா வச்சு 4 இமேஜ் எடுத்து நான் ப்ராசஸ் பண்ணி கூட பண்ணலாம். எல்லாமே அதுக்கப்புறம் வெறும் கோடு தான், மேட்டர் ஆஃப் கோடு. பட் பேட்டரியை பத்தி ஜாகிரதையா இருக்கும். ஏன்னா ரொம்ப நம்ம வந்து பயங்கரமாலாம் பண்ணிட்டோம்னா பேட்டரி காலியாயிடும். ஓகே, சோ மொபைல்ல அந்த ஒரு ஆஸ்பெக்ட வந்து ரொம்ப ஜாகிரதையா பார்த்துப்பாங்க, பேட்டரி மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த. ஏன்னா வெரி வெரி கிரிட்டிக்கல் ஃபார் தி ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் தி மொபைல். ஓகே, so with that I will end my formal lecture and ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா நான் வந்து I am more than happy to answer that. So first of all இது வந்து இந்த 2.0 படம் கன்ஃபியூஸ் பண்ணி விட்ட விஷயம் இது. ஸோ அதெல்லாம் வந்து சயின்டிபிக்லி ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் எனி எவிடன்ஸ் டு தட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு மொபைல் போனை விடுங்க, இப்போ நான் எந்த எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் ஒன்று பண்ணாலுமே அதுக்கு வந்து ரேடியேஷன் டெஸ்ட் ஒன்று இருக்கு. ஓகே, இது பக்கத்துல, ஏன்னா நான் இங்க ஏதாவது பண்ணேன்னா உங்க பக்கத்துல இருக்கிற டிவி வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. சோ அதனால அந்த மாதிரி ரேடியேஷன் ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு ரொம்ப கிளியரா. இது இந்த பவரை தாண்டி போக கூடாது, இதெல்லாம் தாண்டி இருக்க கூடாதுன்னு பண்றாங்க. எஸ்பெஷலி யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்பெசிபிகேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஓகே, சோ மொபைல் போன்றது இந்தியால மட்டும் இல்ல, உலகம் முழுக்க இருக்கு. சோ எல்லா ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிகேஷன் செக்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தாண்டி போகாது. போயிடுச்சுன்னா அது வந்து வயலேஷன். You can then pull up Nokia, you can penalize these mobile phone manufacturers if you go beyond all these things. Okay, and சில என்ன ஆகும்னா இந்த பெரிய கம்பெனிஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டெஸ்டிங், சாஃப்ட்வேர் டெஸ்டிங், ப்ராடக்ட் டெஸ்டிங் இருக்கு தெரியுமா, அது வந்து பயங்கரமா பண்ணுவாங்க. அதனால நிறைய இந்த இஷ்யூஸ் அவங்களே கரெக்டா அதை கேட்ச் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணி அனுப்பிச்சிடுவாங்க உங்களுக்கு. அதனால அந்த பெரிய கம்பெனி, பிராண்டட் கம்பெனில அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பட் doesn't mean that you should not try other company or whatever. And there is no scientific reason for that. That is all market driven. No, radiation is on electromagnetic waves. Basically antennas send out this thing. இப்போ நான் ஒரு கரண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல இருந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் வரும். ஓகே, மேல இந்த ஒரு எலக்ட்ரிக்கல் கேபிள் இருக்குன்னா அதுல கரண்ட் போகுதுன்னா கண்டிப்பா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இருக்கும் அதுல. சோ அதுவே ஒரு அது ரேடியேஷன் கிடையாது, இட்ஸ் ஜஸ்ட் a நியர் ஃபீல்ட் இது. பட் யூ கேன் ஹேவ் ரேடியேஷன் எஃபெக்ட்ஸ் ஆல்சோ. So அது வந்து it's a combination of electric field and magnetic field. So ஒரு time varying electric field will give rise to magnetic field will give rise to electric field, and that will end up traveling a long distance. Okay, so that's a very involved question actually. Yeah. கேமரா காட்டுறீங்க அது ஒரு அம்சம் இருக்குதா? போயிருக்கு கண்டிப்பா வரும். யா சொல்றோம். எஸ் சொல்லு. கேக்கல. Things are scientific. Okay, keep it away so that it's not close to you, it's not disturbing you. ராத்திரில யாரா போன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண கூடாது உங்க ஸ்லீப்ல, அதுக்காக தள்ளி வைங்க, அவ்வளவுதான். பட் அது வந்து சயின்டிபிக்லி உங்க பிரெயினை அஃபெக்ட் பண்ணுமா, அதெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் தேர் இஸ் சயின்டிபிக் எவிடன்ஸ் ஃபார் தட். ஃபார் எக்ஸாம்பிள் கண்டினியூவா கால்ஸ் பண்ணிட்டே இருந்தா பேசிட்டே இருந்தா அது என்ன எஃபெக்ட்? அது காது வலிக்கும். ஃபார் சிக்னல் ப்ராப்ளம் அதெல்லாம் இல்ல காது வலிக்கும், அவ்வளவுதான். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. போன் ஹீட் ஆகும், ஏன்னா பேட்டரி போயிடும், அதெல்லாம் அவ்வளவுதான். இப்போ ஒர்க்கிங் ப்ராசஸ் பார்த்தா எல்லாருமே ஃபோன் இல்லாம ஒர்க் பண்ண முடியாது. அப்போ ஃபோன்ஸ் இம்பார்ட்டன்ட், ஏதாவது கண்டினியூவா கால்ஸ் இல்ல பண்ணுவாங்க. அதுதான் நீங்க வந்து நிஜமாவே இட்ஸ் பெட்டர் டு யூஸ். அதான் சொல்றேன், இட்ஸ் மோர் அ கன்வீனியன்ஸ். ஹெட்செட் யூஸ் பண்ணுங்க, போனை கீழே வைங்க, போன் சார்ஜ் பண்ணும்போது பேசாதீங்க. ஏன்னா அது வந்து சம்டைம் யூ குட் ஹேவ் அ பக். ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல அது பக் இருக்கலாம், ஏன்னா இட்ஸ் சார்ஜிங், இட்ஸ் ஆக்சுவலி டிராயிங் ஹை கரண்ட். அப்போ அதுல ஏதாவது இட் கேன் கேட்ச் ஃபயர், அந்த மாதிரிலாம் ஆகலாம். ஸோ நெவர் ஸ்பீக் when you're charging the phone. If you want to do that, do it with a headset remotely where you are not connected to the phone. ஃபார் எக்ஸாம்பிள் கால் பிஸி போடுறோம்.
கால் ரிசீவ் ஆகும்போது ஆமா இல்ல அதுக்கெல்லாம் இல்ல. அதெல்லாம் ஒண்ணுமே நான் சொல்றேன் இது எஃப்எம் ரேடியோ மாதிரி தான். இத்தனை வருஷமா நம்ம எஃப்எம் ரேடியோட இல்லையா, நம்ம சுத்தி அத்தனை மெகா ஹெர்ட்ஸ்ல இருக்கு அந்த சிக்னல் தான். சோ அதே மாதிரிதான் இந்த கிகா ஹெர்ட்ஸ்லயும் இருக்காது. நம்ம கண்ணு தெரியாது அது, அவ்வளவுதான். சோ சுத்தி வர இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் இருந்துட்டே இருக்கு. So we have lived with FM for so many years. We will continue to live with mobiles also for a long time. Radiation அப்படின்னு சொல்லுவாங்க. So radiation அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆண்டனா வந்து அந்த ஒரு இங்கேருந்து ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுமே போகும். So வேவ் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் முன்னாடி போகுதுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி மேலே இங்கேயும் போகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி இங்கேயும் மேலே சைட்ல போகும். டிரான்ஸ்வர்ஸ் வேவ் அப்படின்னு சொல்லுவாங்க. So எனர்ஜி முன்னாடி போகும், பட் அந்த வைப்ரேஷன்ஸ் மேலேயும் கீழும் போயிட்டு நான் காமிச்சேன் மேலேயும் கீழும் போறது சவுண்ட் வேவ்ல. அதே மாதிரி தான் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்லயும் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி போகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இப்படி போகும், எனர்ஜி வந்து முன்னாடி போகும். வைப்ரேஷன் இந்த சவுண்ட் எனர்ஜில வந்து எனர்ஜியே கிடையாது. அது இன்ஃபேக்ட் இந்த ரூமை தாண்டி கூட போகாது. நான் எவ்வளவு கத்துனாலும் என்னால அந்த காரிடார் தாண்டி என்னால பேச முடியாது. சோ சவுண்ட் எனர்ஜிக்கு எனர்ஜியே கிடையாது. அந்த எனர்ஜி வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் அந்த கேரியர் ஃப்ரீக்வன்சி தான் சொன்னல, அந்த கேரியர் ஃப்ரீக்வன்சிக்கு மாத்தும் போது நல்ல பவர் ஆம்பிளிஃபையர் வச்சு அதை ஆம்பிளிஃபை பண்ணி விட்டுருவாங்க. அதுலதான் எக்கச்சக்கமான எனர்ஜி வந்து டவர் கிட்ட போய் சேரும் போது ஒரு 1 வோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு 5 வோல்ட் இருக்குன்னா டவர் கிட்ட போகும்போது அட்லீஸ்ட் ஒரு 1 வோல்ட் வர மாதிரி பண்ணுவாங்க. எஸ் வீட்ல டவரா? So that is again usually it's quite high, but I don't have data for that. Okay, so definitely the mobile phone affect பண்ணாது, but tower கிட்ட ஏன்னா அத்தனை மொபைல் போனோட இது ரேடியேஷன் அங்கதான் வருது. So therefore I don't know, it could be that but வயலேட் பண்ண முடியாது. அதான் சொல்றேன், எல்லாத்துக்கும் ஒரு செக் இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டை தாண்டி போகாது. அதெல்லாம் செக் வச்சுதான் பண்றாங்க. ஓகே, ஆமா எக்ஸாக்ட். இல்ல கேட்கறது அதெல்லாம் I see there is no scientific evidence for all this. இஷ்டத்துக்கு சொல்லி விடுவாங்களே தவிர அந்த மாதிரி பிரச்சனைனா it comes due to many other things. So நமக்கு இந்த மொபைல் போன்னால என்ன வருதுன்னு சொல்லவே முடியாது. That's not in the satellite கிட்ட பேச மாட்டோம், நம்ம டவர் கிட்ட தான் பேசுவோம். டவர் சம்டைம்ஸ் சேட்டலைட் கிட்ட பேசுவோம். எஸ் சார், இப்போ ஸ்மால் சைஸ் ஃபோன் இருக்குன்னா அதுல வந்து ஸ்டோரேஜ் ஸ்மாலா இருக்கும். ஸ்மால் சைஸ் இல்ல. சோ ஸ்டோரேஜ்னா என்ன, ஹார்ட் டிஸ்க் கேக்குறீங்களா? ஹார்ட் டிஸ்க்கும் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த போன்ல தான் எப்படி பண்ணாங்க. உங்க மேக்னெட்டிக் ஹார்ட் டிஸ்க் நீங்க பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், ரொட்டேட்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் இதுல கிடையாது. இதெல்லாம் சாலிட் ஸ்டேட் டிவைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, SSD அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப சின்னது. சோ சின்ன போன்ல கூட பெரிய மெமரி இருக்கலாம். ரெட்மி மொபைல்லாம் பெருசா இருக்கு, அதுல என்ன பண்றாங்கன்னா பேட்டரி பெருசா இருக்கும், ஸ்கிரீன் பெருசா இருக்கும். மெமரிக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. மெமரி நான் வந்து சின்ன மொபைலுக்குள்ள பெரிய மெமரிக்குள்ள வைக்கலாம். லேப்டாப் அதான் சொல்றேன், லேப்டாப்ல கூட நீங்க மெமரியை பாத்தீங்கன்னா SSD பாத்தீங்கன்னா அது ரொம்ப சின்னது. ஸ்கிரீன் பெருசு, பேட்டரி பெருசு, அதெல்லாம் பெருசு. சின்ன போன்ல பேட்டரி சின்னதா இருக்கும், பெரிய போன்ல பேட்டரி பெருசா இருக்கும். அதான் சொன்னேன், இந்த போனோட சைஸ் யார் முடிவு பண்றாங்கன்னா பேட்டரி தான். ஃபர்ஸ்ட் பேட்டரியோட சைஸ் போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் அதை சுத்தி எல்லா காம்பனன்ட்டும் போட்டுருவாங்க. சுத்தி போட்ட அப்புறம் ஆண்டனா போட இடம் இல்லையா, சரி சைட்ல போடுங்க, அவ்வளவுதான். சோ பேட்டரி தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. இந்த ஐபோன்லாம் கேமரா நல்லா இருக்கு நிறைய பேர் வாங்குறாங்க, ஆனா எவ்வளவு பெட்டரான்னு தெரியும். சோ அதெல்லாம் வந்து அது சயின்டிபிகலி வெரிஃபையபிள். அவங்க சொல்லுவாங்க தெரியுமா, இந்த மாதிரி ஒரு ஆப்டிகல் ஜூம் இவ்வளோ ஸ்பெசிபிகேஷன் அப்படிப்பாங்க ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும்.
அதெல்லாம் வந்து இட் குட் பி சுப்பீரியர். ஸோ அதெல்லாம் ரொம்ப ஈஸி. என்ன பண்றாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சின்னதா ஒன்று போட்டுட்டு அவங்க வந்து எக்கச்சக்கமா சார்ஜ் பண்ணுவாங்க. நானே ஐபோன் தான் வச்சிருக்கேன். ஃபார் த சேம் ரீசன் ஆடியோ வீடியோ வந்து ஐபோன்ல பெட்டர் தான் இருக்கு. ஆண்டனா இந்த மாதிரி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. குட்டி ஆண்டனா கூட போதும். ஒரு ஸ்க்ரூ கூட ஆண்டனா ஆக்கலாம். உங்க ரிமோட் கண்ட்ரோல் கார்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஸ்க்ரூவை கூட நான் போட்டு ஆண்டனாவை பண்ணிடலாம். டச் போன்ல வந்து ஹேண்டுக்கு பதிலாக வேற என்ன மாதிரி வெட்டி வேற ஒன்று யூஸ் பண்ண முடியாது. அது ஸ்பெசிபிக்லி மென்ட் ஃபார் சம்திங் சாஃப்ட். நீங்க வந்து ஹார்டாலாம் பிரஸ் பண்ணாங்கன்னா அது கஷ்டம். அது வந்து அந்த அந்த என்ன சொல்லுவாங்க, அது ஒரு பென், ஸ்பெசிபிக் பென் ஒன்று வச்சிருப்பாங்க. அதை வச்சு பண்ணா வரும். பட் இட் இஸ் மென்ட் ஃபார் தி ஹேண்ட். Yeah, it's meant, yes. So I don't know about that specifically. Nandri. Magnitude. Magnitude. வேற Microprocessor. frequency. Wow. RAM. Wow. Sensor. X-axis, Y-axis. X-axis, Y-axis. Wow. 5 volt. Huh? Volt. Current. Volt. நான் பின்னாடி இந்த வாய்ஸே வரலையே. வேற யாராவது சூப்பரா கவனிச்சிருக்கீங்க. உங்களுக்கு நீங்களே ஒரு கைத்தறி கொடுத்துக்கோங்க. ஓகேயா? அருமையா நான் சொன்ன விஷயங்களை வந்து எல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கிற விஷயங்களை வந்து ஒரு 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் குழந்தைங்க வந்து அழகா கவனிச்சிருக்கீங்க. ரொம்ப நோட்ஸ் எடுத்து வச்சிருக்கீங்க. இதெல்லாம் போய் நீங்க யார்கிட்ட சொல்லணும்? உங்க கிளாஸ்ல சொல்லணும், உங்க சார்ட்ட சொல்லணும், பேரண்ட்ஸ்ல சொல்லணும். சரியா? நாளைக்கு செல்போன் யாராவது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். சரியா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். இதோட நம்ம கூட்டத்தை முடிச்சுக்கலாம். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா சார்